Dear student, welcome back my channel. Today in this class, lesson 5 coordination compound. Coordination compound lesson la the terms of coordination compounds. ஒரு 8 terms கொடுத்திருக்காங்க. இந்த 8 terms ஐயும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Listen carefully one by one. First one coordination entity, second central atom or ion, third ligands, fourth coordination number, fifth coordination sphere, sixth coordination polyhedron, seventh oxidation number, eighth homoleptic and or heteroleptic compounds. First one coordination entity. What is coordination entity? The coordination entity, when you are going to check the coordination entity, you see the square bracket. இந்த square bracket பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் 3 காம்பவுண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல இதான் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளால ஒரு கோபால்ட்ங்கிற ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு 4NH3 நியூட்ரல் மாலிகுல் இருக்குது, ஒரு H2O நியூட்ரல் மாலிகுல், Cl குளோரைடு அயான் நெகட்டிவ் அயான்ஸ். இவ்வளவு தான் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளால இருக்கிறது. அவங்க உள்ளால இருக்கிற இது இவ்வளவுமே யாருன்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி. அதாவது ஒரு மெட்டல் ஆட்டம் டைரக்ட்லி பாண்ட் வித் த நியூட்ரல் மாலிகூல்ஸ். த மெட்டல் ஆட்டம் டைரக்ட்லி பாண்ட் வித் த நியூட்ரல் மாலிகூல்ஸ். ஹியர் நியூட்ரல் மாலிகூல் இஸ் அம்மோனியா அண்ட் வாட்டர். தென் ஆல்சோ நெகட்டிவ் அயான்ஸ். இதான் வந்து என்னன்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல கோஆர்டினேஷன் என்டிட்டி இப்போ நீங்களே சொல்லலாம் கோபால்ட் 4NH3, then H2O, then chloride negative ion. The coordination entity. The second compound aluminium, then C2O4 oxalate ion. C2O4 oxalate ion, 3 oxalate ion. Then the third compound ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. இங்க ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட்லயுமே உள்ளால இருக்கிற திங்ஸ் தான் என்னது கோஆர்டினேஷன் என்டிட்டி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல கோபால்ட் then NH3 4 times, chloride ion 2 times, Cl 2 negative ions. The second la negative ions, chromium, then 6 negative ions, இதான் வந்து என்னன்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி. அது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளால வர்றது. that is the square bracket. That means the metal atom directly bond with the neutral molecule or negative ion. This is called the coordination entity. This is known as the coordination entity. Second one central metal atom. Central metal atom or central ions எல்லாமே ஒன்று தான். இதை எப்படி செக் பண்ணா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளால இருக்கிற மெட்டல். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்துட்டோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி என்னன்னு தெரியும். அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியில ஒரே ஒரு மெட்டல் தான் இருக்கும். அந்த மெட்டல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல கோபால்ட் இஸ் a central atom or central metal atom. The second compound ரெண்டு மெட்டல் இருக்குது. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ளால இருக்கிற மெட்டல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இயர் அலுமினியம், பொட்டாசியத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளால இருக்கிறது. ஸோ அலுமினியம் இஸ் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குன்னா ஒன் இஸ் a cationic complex, another one is the anionic complex. ஒரே கோஆர்டினேஷன் தான். ஒரே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஒரு கேட்டயானிக் போர்ஷன், ஒரு ஆனியானிக் போர்ஷன். சோ கேட்டயானிக் போர்ஷன்ல என்ன இருக்குது? கோபால்ட் இஸ் a central metal atom. Then the second things chromium. இந்த ரெண்டுமே யாருன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சோ the central metal atom தான் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கேரக்டர் என்னன்னா லூயிஸ் ஆசிடா இருக்கும். It will be a Lewis acid. Lewis acid meaning என்னன்னா எலக்ட்ரான் அக்செப்டர்.
இப்போ என்னன்னா the ligands அதாவது இந்த நியூட்ரல் மாலிகூல்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் பார்க்குறோம் இல்லை, இது வந்து என்ன செய்யணும்னா எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணும். ஸோ இட் இஸ் பிஹேவ் அஸ் a Lewis acid. So Lewis acid means it will be the electron acceptor. Electron acceptor. This is the central metal atom. Then this shows that the spatial arrangement. It will be the definitely the spatial arrangement that I will discuss later. Then the next one, ligands. But ligands ன்னு சொல்லும்போது நீங்க எங்க பார்க்கணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் பார்க்கணும். அது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளால இருக்கிற நியூட்ரல் மாலிகூல்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இதான் வந்து என்னன்னா லிகான்ஸ். இதுவும் எப்படி இருக்கும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டோட டைரக்டா பாண்ட் ஆகிருக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டோட டைரக்டா பாண்ட் ஆகிருக்கும். இப்போ லிகான்ஸ்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரே ஒரு மெட்டல் இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த மெட்டல் ஆட்டத்துக்கு மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரிமைனிங் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல என்ன இருக்குது 4 times NH3 4 times இருக்குது. Then H2O 1 time. Then Cl negative ions. இது எல்லாமே என்னது ligands. The second caseல 3C2O4 2 minus ion oxalate ion. Then the third caseல NH3 4 NH3 then 2Cl. Then the second caseல 6Cn minus ion. இதான் வந்து என்னன்னா ligands. இப்போ நீங்க எங்க பாத்தீங்க கோஆர்டினேஷன் என்டிட்டி, அது ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளதான் பார்த்தோம். ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கும், அந்த மெட்டல் ஆட்டத்தை தவிர்த்து இருக்கிற என்னது நியூட்ரல் மாலிகூல் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இஸ் ligands. இப்போ இந்த ligands பொறுத்த மட்டுக்கும் the different classification இருக்குது. the different எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா first one unidentate ligand. First one unidentate ligand. Unidentate. Second one bidentate. Third one polydentate. Fourth one ambidentate. 4 types classify பண்றோம். but ligands பொறுத்து it will be classified the 4 types: unidentate, bidentate, polydentate and ambidentate. First பாருங்க unidentate. the unidentate na the ligands has only one donor atom. அந்த ligandsல ஒரே ஒரு donor atom இருந்துச்சுன்னா அது unidentate ligands. So for example H2O இங்க வந்து the electron donor oxygen, அப்ப ஒரே ஒரு donor atom இருக்குது. So this is the example of unidentate ligand. Then Cl minus, the electron donor chlorine, ஒரே ஒரு chlorine இருக்குது. So இந்த chlorine is a unidentate. Then ammonia NH3, ammonia இங்க the electron donor nitrogen, அப்ப ஒரு நைட்ரஜன் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் த யூனிடென்டேட். த நெக்ஸ்ட் ஒன் பைடென்டேட். பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஆக்சலேட். இப்போ ஆக்சலேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா COO மைனஸ் COO மைனஸ், இதான் வந்து ஆக்சலேட். C2O4 இதான் வந்து ஆக்சலேட் அயான். இந்த ஆக்சலேட் அயான்ல இந்த ஆக்சிஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு, இந்த ஆக்சிஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டோனார் ஆயிருக்குது, 2 டோனார் இருக்குது. இங்க ஒரே ஒரு டோனார். ஃபர்ஸ்ட் கேஸ்ல only 1 டோனார் ஆர் பிரசன்ட். இங்க வந்து 2 டோனார் இருக்குது. ஒரே டைப் லிகாண்ட், ஒரே லிகாண்ட். ஆக்சலேட்ங்கிறது ஒரு லிகாண்ட். இந்த ஒரு லிகாண்ட் 2 டோனார் ஆட்டத்தை வச்சிருக்குது. ஸோ இந்த டைப் வந்து என்ன சொல்லணும்னா பைடென்டேட் ஆர் 2 டோனார் ஆட்டம் இருக்கும். திஸ் இஸ் அ பைடென்டேட். தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஈத்தேன் 1,2 diamine. ஈத்தேன் 1,2 diamine.
NH2 NH2. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஒரு டோனார், இந்த நைட்ரஜன் another டோனார். ஸோ செகண்ட் டோனார். இந்த ரெண்டுமே என்ன பண்ணோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுங்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இந்த நைட்ரஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இந்த நைட்ரஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ ஒரே லிகாண்ட்ல ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது. ஒரே லிகாண்ட்ல ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் பைடென்டேட் லிகாண்ட். அப்ப யூனிடென்டேட்னா ஒரே ஒரு டோனார் ஆட்டம், பைடென்டேட்னா ஒரே லிகாண்ட்ல ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்கும். ஆக்சிலேட்ல ரெண்டு ஆக்சிஜன், எத்திலீன் டையமின் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நைட்ரஜன். இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா டோனார் ஆட்டம். தட் இஸ் கால்ட் த பைடென்டேட் ligand. That is called the bidentate ligand. The next one is the polydentate ligand. The polydentate ligands is a very good example. EDTA. EDTA. Ethylene diamine tetraacetic acid. Ethylene diamine tetraacetic acid. So ethylene diamine NH, இங்க ஒரு NH, then acetic acid COO minus COO, sorry, acetic acid CH3CO, CH3COO minus CH3COO minus, sorry, CH2COO minus, இங்கேயும் CH2COO minus, CH2COO minus. இது வந்து எத்திலீன் டையமின் டெட்ராஅசிட்டிக் ஆசிட். எத்திலீன் டையமின் டெட்ராஅசிட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா இது ஒரு டோனார் ஆட்டம், ஆக்சிஜன் இது ஒரு டோனார் ஆட்டம், 2 இது ஒரு டோனார் ஆட்டம், 3 நைட்ரஜன் இது ஒரு டோனார் ஆட்டம், 4 நைட்ரஜன் இது ஒரு டோனார் ஆட்டம், ஆக்சிஜன் 5 இது ஒரு டோனார் ஆட்டம், 6. அப்ப இதுல வந்து என்னன்னா 6 டோனார் ஆட்டம் இருக்குது, 6 டோனார் ஆட்டம் இருக்குது. So this is the polydentate. More than 2 டோனார் ஆட்டம், ஒரு ரெண்டுக்கு மேல டோனார் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னா polydentate ligand சொல்லுவோம். இப்ப எத்திலீன் டையமின் அசிட்டிக் ஆசிட் பொறுத்த மட்டும் 6 டோனார் ஆட்டம் இருக்குது, 1 2 3 4 5 6. So it is called the polydentate ligands. The next one, ambidentate ligands. The ambidentate ligands has a 2 donor atom, ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்கும். For example, thiocyanide Cn minus, then NO2. These are the ambidentate ligands. But ambidentate ligands you listen carefully, sulfur behave as a donor atom, nitrogen also behave as a donor atom. Here also the nitrogen, oxygen, oxygen. In the nitrogen behave as a donor atom, then oxygen also behave as a donor atom. அப்ப ஒரே லிகாண்ட்ல ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது, ஒரே லிகாண்ட்ல ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது. அப்ப ரெண்டு டோனார் ஆட்டத்துல ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் மெட்டல் ஆட்டத்தோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கன்சிடர் திஸ் X is a metal atom, then SCN. Here the sulfur, it is to donate the electron to metal atom. The second case XNCS. In the case nitrogen donate the electron to central metal atom. In the bidentate at the same time CO minus COO minus ரெண்டுமே at the same time என்ன பண்ணிருக்கும், மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கும். At the same time both donor donate the electron to the central metal atom. இங்க ரெண்டுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, பட் அது ஒரு பர்டிகுலர் டைம்ல ஐதர் சல்ஃபர் ஆர் நைட்ரஜன். சல்ஃபர் கொடுக்குற நேரம் நைட்ரஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாது, நைட்ரஜன் கொடுக்குற நேரம் சல்ஃபர் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாது.
So this is the ambidentate ligand, this is the bidentate ligands. Don't get confused. இங்கே ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது, இங்கே ரெண்டு டோனார் ஆட்டம் இருக்குது. இங்க இருக்கிற டோனார் ஆட்டம் ஒரு டைம்ல ஒரு ஆள் தான் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இங்க at the same time ரெண்டு பேருமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க. இதான் வந்து the difference between the bidentate and the ambidentate ligands. Then next பாத்தீங்கன்னா chelate effect. இப்ப chelate effectனா chelate ligands or chelate effect. The chelate ligand என்னன்னா இந்த bidentate and polydentate ligands. The bidentate and polydentate ligands donate the electron simultaneously to or two more donor atom. ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள டோனார் ஆட்டம் simultaneous at the same time எலக்ட்ரானை யாருக்கு டொனேட் பண்ணுவோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணும். அதான் என்ன சொல்றாங்கன்னா chelate ligand ன்னு சொல்றாங்க. அப்ப chelate ligand இருக்கிற மெட்டல், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாத்தீங்கன்னா it will be highly stability ஆ இருக்கும். It will be highly stability ஆ இருக்கும். The next of the topicல I will explain to the very detail. Then now you understand the unidentate, bidentate, polydentate, ambidentate. Unidentate only one donor atom, bidentate two donor atom, polydentate more than two donor atom, ambidentate the two donor atom, but at the same time only one atom donate the electron to central metal atom. The next one, coordination number. The coordination number, that means coordination number atom, that means the number of electron donor present in their the ligands. எத்தனை எலக்ட்ரான் டோனார் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். எத்தனை எலக்ட்ரான் டோனார் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே லிகான்ஸ். இந்த மூணுமே யாருன்னா லிகான்ஸ். இங்க ஒரே ஒரு லிகான்ஸ் இருக்குது, இங்க வந்து டூ டைப்ஸ் லிகான்ஸ் இருக்குது, இங்க ஒரு டைப் லிகான்ஸ் இருக்குது. அப்போ இங்க லிகான்ஸ்ல இந்த நம்பர் how many donor atom is in the given is in the ligands. இப்ப லிகான்ஸ்ல எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். இப்ப அம்மோனியாவில் பார்த்தோம், it is one of the unidentate ligand. அப்ப unidentate ligand, அப்ப இதுல வந்து ஒரே ஒரு டோனார் ஆட்டம் இருக்கும். இங்க டோட்டலா 4 இருக்குது. So 4 donor atom. So totally 4 donor atom. H2O ஒரே ஒரு H2O இருக்குது. This is the unidentate ligand. So unidentate ligand, so one donor atom. Cl negative ions, only one donor atom, so one, totally 6. So this is the first compound, coordination number is 6. Coordination number is 6. The second compound you see, எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சலேட். ஆக்சலேட்னா 3 ஆக்சலேட் இருக்குது. 3 ஆக்சலேட், COO minus COO minus 3 ஆக்சலேட் இருக்குது. 3 ஆக்சலேட்ல ஒரு ஆக்சலேட்ல 2 டோனார் ஆட்டம் இருக்குது. So totally 6 donor atom இருக்குது. 3 into 2, 6 donor atom. So this also coordination number 6. Then the next one, cationic compound la 4 plus 2, 6. Second one 6 donor atom இருக்குது. I hope you can understand. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் EDTA ஒரு மெட்டல் காம்பவுண்ட் எடுத்து, இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எடுத்துக்கோங்க. லிகான்ஸ் வந்து EDTA இருக்குது. EDTA இருக்குது. இப்படி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது. இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது EDTA. அப்ப EDTA ல என்ன இருக்கும்? 6 டோனார் ஆட்டம் இருக்கும். சோ இதுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்கும்? 6 இருக்கும். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் பார்க்கும்போது how many number of donor atom present in the ligands. ligands நமக்கு இருக்கிற ligandsல எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குன்னு செக் பண்ணணும். எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த டோனார் ஆட்டத்துக்கு கவுண்ட் தான் கோஆர்டினேஷன் நம்பர். That count is called the coordination number. Then the next one, coordination sphere. The coordination sphere means this is a sphere which is enclosed to the coordination entity. அது இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதான் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர் இங்க யாருன்னா
இந்த coordination sphere னா இந்த square bracket CO NH3 4 times H2O Cl. இதான் வந்து என்ன coordination sphere. அந்த coordination entity-ய square bracket பண்ணியிருக்கிறதா யாரு? coordination sphere. அந்த square bracket அப்படியே சேர்த்து எழுதணும். இங்க வந்து except potassium. இங்க வந்து ரெண்டு coordination sphere இருக்கும். cationic coordination sphere and anionic coordination sphere. Then coordination sphere-க்கு வெளியே இருக்கிற ions. அதாவது இங்க வந்து Cl2 இருக்குது. This is called the counter ion. This is called the counter ion. It will be ionizable. It will be ionizable. It will be ionizable ion. இப்போ coordination sphere-க்கு வெளியில இருக்கிறது வந்து என்னன்னா counter ion. வெளியில இருக்கிறது யாருன்னா counter ion. இங்க வந்து potassium is a counter ion. It will be ionizable ion. It is the ionizable ion. The next one, coordination polyhedron. Coordination polyhedron. The coordination polyhedron nothing but as a coordination number. இப்போ coordination number பாத்தீங்கன்னா இப்போ இந்த first placeல நான் explain பண்ண 6 coordination number. Second compound also 6 coordination number. Third also 6 coordination number. இப்போ 6 coordination number பொறுத்து it will be shows the spatial arrangement. That means geometry. Geometry the spatial arrangement. So if polyhedron பாத்தீங்கன்னா 6. So this is the octahedral complex. Octahedral complex. இப்போ 4 இருந்துச்சுன்னா அது டெட்ராஹெட்ரலா இருக்கும். டெட்ராஹெட்ரலா இருக்கும் இல்லைன்னா ஸ்கொயர் பிளானரா இருக்கும். ஸ்கொயர் பிளானரா இருக்கும். 6 இருந்துச்சுன்னா எல்லாமே ஆக்டாஹெட்ரல் சொல்லுவோம். 4 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் சொல்லலாம் இல்லனா என்னது ஸ்கொயர் பிளானர் சொல்லுவோம். அது டிபெண்ட் அபான் தி hybridization. We will discuss it later. 4 னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி இல்லனா வந்து என்னது ஸ்கொயர் பிளானர் ஜாமெட்ரி. இததான் என்ன சொல்றோம்னா coordination polyhedron. Then the next one is the oxidation number. Oxidation number ஒரு coordination compound கொடுத்தாங்கன்னா how do you find out the oxidation number? இப்போ oxidation number பாத்தீங்கன்னா first compound பாத்துக்கோங்க. first compound oxidation number எப்போதுமே central metal atomத்தை கண்டுபிடிப்போம். So first compoundல central metal atomத்தை X ன்னு எடுத்துக்கிறேன். cobalt X ன்னு எடுத்துக்கிறேன். neutral molecule oxidation number always 0. So NH3 oxidation number 0, H2O oxidation number 0. So here come the 1 chlorine, then here come the 2 chlorine. Totally 3 chloride ions is there. So 1 chlorine ion which carrying the charge -1. So plus 3 into -1 equal to 0. Equal to 0. So X equal to 3 is the first one oxidation number. First one oxidation number. Second one you see we going to find out the aluminum. அலுமினியத்துடைய oxidation number கண்டுபிடிக்க போறோம். So அலுமினியத்தை என்ன எடுத்துக்கிறோம்னா X ன்னு எடுத்துக்கிறோம். So X plus இங்க 4 potassium இருக்குது. சாரி 3 potassium இருக்குது. பொட்டாசியத்துடைய oxidation number +1. +1. So 3 into +1 3. Then oxalate. Oxalate today oxidation number 2 minus. Oxalate today oxidation number 2 minus. அப்ப 3 oxalate இருக்குது. அப்ப 3 into 2 6. So minus 6 equal to 0. So equal to 6 minus 3. So 3 is the oxidation number. Then the next case, first one is the neutral molecule. So oxidation number 0. 2 chloride ion. So you find it X. First one X. Cobalt and chromium. So you consider the இப்போ oxidation number 2 ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா oxidation number ரெண்டுக்குமே காமனா கால்குலேட் பண்ணணும். ரெண்டுக்குமே காமனா தான் கால்குலேட் பண்ணணும். தனித்தனியா கால்குலேட் பண்ண கூடாது. I hope you can understand. So cobalt எடுத்துக்கிறோம். இங்க chromium. So 2X ன்னு எடுத்துக்கிறேன். 2X. So neutral molecule 0. Then the chloride ions 2. So 2 into -1 -2. -2 plus cyanide உடைய oxidation number -1. Cyanide உடைய oxidation number -1. So 6 cyanide. So -6.
So minus 6 equal to 0. Equal to 0. Then 2x equal to 6 plus 2. 2x equal to 6 plus 2. So 6 plus 2 means 8. Then 2x by 2. So oxidation number 4. So in this compound, oxidation number is the 4. Oxidation number is the 4. This is the easily calculating the oxidation number. I hope you can understand. Then the next one, homoleptic and heteroleptic compound. Homoleptic compound na only one type ligands irukum. Only one type ligands irukum. Heteroleptic compound na different types of ligands irukum. First compound paapom. First compound la three ligands, three different types ligands irukudhu. NH3, H2O, Cl. Three different type of the ligands irukudhu. So this is called the heteroleptic compound. Heteroleptic compound. Then the second case the ligands oxalate, only one type ligands. Oxalate mattum dhaan irukku, vera ligands illa. So this is the homoleptic. Homoleptic complex. Then the third case, ammonia, chlorine, cyanide irukku. So this is also heteroleptic. Heteroleptic compound. I hope you can understand. Thank you, children. Subscribe my channel. The next class, I am going to explain how do you write the IUPAC name of coordination compound. Thank you.